Hi friends, நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து constants. Constants refers to a fixed value that the program may not alter during its execution. Constants அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ. இப்போ வந்து நம்ம சி ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட் வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டேட்லேயே வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறது தான் வந்து கான்ஸ்டன்ட்ஸ். கான்ஸ்டன்ட் வந்து 2 டைப் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸ், கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ். நியூமரிக் கான்ஸ்டன்ட்லேயும் வந்து 2 டைப் இருக்குது, இண்டீஜர், ரியல். கேரக்டர் கான்ஸ்டன்ட் வந்து 2 டைப் இருக்குது, சிங்கிள் கேரக்டர், ஸ்ட்ரிங் கேரக்டர். ஃபஸ்ட்டு வந்து இண்டீஜர் கான்ஸ்டன்ட்ஸ். இண்டீஜர் கான்ஸ்டன்ட்னா சீக்வன்ஸ் ஆஃப் அ டிஜிட்ஸ். அப்படின்னா 0 through 9 வந்து சீக்வன்ஸாக எழுதுறது தான் வந்து இண்டீஜர் கான்ஸ்டன்ட்ஸ். இண்டீஜர் கான்ஸ்டன்ட் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா டெசிமல் இண்டீஜர் கான்ஸ்டன்ட்ஸ், ஆக்டல் இண்டீஜர் கான்ஸ்டன்ட்ஸ், ஹெக்ஸா டெசிமல் இண்டீஜர் கான்ஸ்டன்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து டெசிமல் இண்டீஜர் அப்படின்னா செட் ஆஃப் அ டிஜிட் 0 through 9, அதாவது செட் ஆஃப் அ டிஜிட் 0லேருந்து 9 வரை எழுதுறது. அது மைனஸாகவும் இருக்கலாம், ப்ளஸ் சைனாகவும் இருக்கலாம். டெசிமல் இண்டீஜரில் வந்து ஸ்பேஸ், கமாஸ் அண்ட் நான் டிஜிட் கேரக்டர் வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்டல் இண்டீஜர் அப்படின்னா த கம்பைனேஷன் ஆஃப் அ டிஜிட் வந்து 0 through 7 வரையும், இதோட லீடிங் வந்து 0. கம்பைனேஷன் ஆஃப் டிஜிட் வந்து 0 through 7 இருந்தாலும் இதோட ஸ்டார்டிங் வந்து 0லேருந்து தான் இருக்கும். ஹெக்ஸா டெசிமல் இண்டீஜர் அப்படின்னா 0 through 9 வந்து சீக்வன்ஸாக எழுதுறது தான் வந்து இங்கே 0x ஆர் 0 கேபிட்டல் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க ஹெக்ஸா டெசிமல் இண்டீஜரில். 0 through 9 நெக்ஸ்ட்டு வந்து 10 through 15. அதை எழுதுறதுக்காண்டி யூஸ் பண்ணுற ஆல்ஃபபெட் தான் A through 5. இந்த ஆல்ஃபபெட் A வந்து கேபிட்டல்லையும் எழுதலாம், இல்லை ஸ்மால்லையும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரியல் கான்ஸ்டன்ட்ஸ். ரியல் கான்ஸ்டன்ட்ஸ்னால் டிஸ்டன்ஸ், ஹைட்டு, டெம்பரேச்சர், ப்ரைஸ் இதெல்லாம் கேல்குலேட் யூஸ் பண்ணுறது தான் வந்து ரியல் கான்ஸ்டன்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 17.548 such a number are called real or a floating point constants. நெக்ஸ்ட்டு வந்து த ரியல் நம்பர், அதாவது த ரியல் நம்பர் இப்போ த எக்ஸ்பொனென்ஷியல் ஆர் a scientific rotation, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakh ஆர் 20 lakh. இப்போ வந்து அதை ஷார்ட்டாக எழுதுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஆர் சயின்டிஃபிக் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ். சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ்னால் அதாவது வந்து த லெட்டர், டிஜிட், கமா, ஸ்பேஸ் இதெல்லாம் தான் வந்து சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ். இது வந்து சிங்கிள் பேர் குவாட்ரனில் வந்து என்க்ளோஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 அதுவும் வந்து சிங்கிள் கேரக்டர் தான், எக்ஸ் அதுவும் சிங்கிள் கேரக்டர் தான். அடுத்து வந்து செமிகோலன், அதுவும் வந்து சிங்கிள் கேரக்டர் தான். கேரக்டர் கான்ஸ்டன்ட் ஹாவ் ஏ இண்டீஜர் வேல்யூ நோ ஆஸ் ஏ ஆஷிகல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னா இந்த டபுள் குவான்டன்ஸால் என்க்ளோஸ்டு பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லெட்டர், நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர், பிளாங்க் ஸ்பேஸ் இதெல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ 1998 வெல்கம் இதுதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்ஸ்க்கு. தேங்க்யூ.